தலைமுடிக்கு பீட்ரூட் தோல் செய்யும் மாயம் தெரியுமா? நீ எதுக்கு காசு கொடுத்து ஷாம்பு வாங்கிட்டு நம்ம வீட்ல தினமும் சமைக்கும் போது வெங்காயம், பீட்ரூட், உருளைக்கிழங்கு மாதிரி காய்கறிகளின் தோல்கள் நிறைய தூக்கி எறிவோம். ஆனால் அந்த தோல்களை குப்பைக்கு போடாம முடி பராமரிக்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளானாலும் நல்ல ரிசல்ட் தரும் டிப்ஸ் இது. வெங்காயத்தோல், அதாவது வெளியில் இருக்கும் பழுப்பு நிற உலர்ந்த படலம் முடி வேர் வலுப்படுத்த உதவுகிறது. அதில் சல்பர் இருப்பதால் முடி உதிர்வை குறைக்கவும் புதிய முடி வளர வைக்கும் சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பீட்ரூட் தோலும் அருமையானது. பீட்ரூட்ல இருக்கும் இயற்கையான நிறப்பொருள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முடிக்கு பளபளப்பும் மென்மையும் தரும். சிலருக்கு இயற்கை கண்டிஷனர் மாதிரி வேலை செய்யும் முறை ரொம்பவே சிம்பிள் தான். தோல்களை சுத்தமாக கழுவி நிழலில் உலர வச்சுக்கோங்க. பிறகு 1/2 லிட்டர் தண்ணீரை கொதிக்க வைக்கணும். அதுல ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் அல்லது பீட்ரூட் தோல் போட்டுட்டு 10 முதல் 15 நிமிடம் வேக வைக்க வேண்டும். பின்னர் வடிகட்டி குளிர வைக்கணும். ஷாம்பு போட்டுட்டு முடிய கழுவிய பிறகு அந்த தோல் நீரை தலையில் மெதுவா ஊற்றணும். ஊற்றும் போது விரல்களால தலையோட்டத்துக்கு நிதானமா மசாஜ் பண்ணுங்க. அதனால நீர் வேருக்குள்ள ஊடுருவும். வெங்காயத்தோல் ரின்ஸ் தலையோட்டம் சுத்தமா இருக்கவும், எண்ணெய் குறையவும், உதிர்வு கம்மியாவதற்கும் உதவும். பீட்ரூட் தோல் ரின்ஸ் முடி பளபளப்பா மென்மையா இருக்கவும் ஹெல்ப் பண்ணும். இத போட்டுக்கிட்டு 15 நிமிஷம் விட்டு பின் சாதாரண பிளைன் வாட்டர்ல லைட் ரின்ஸ் கொடுக்கலாம். வாசனை பிரச்சனை இல்லை என்றால் அப்படியே விட்டுடலாம். வாரத்துக்கு 2 முறை வெங்காய ரின்ஸ், 1 முறை பீட்ரூட் ரின்ஸ் செஞ்சா போதும். ரெண்டையும் ஒரே நாள்ல சேர்த்து பண்ண வேண்டாம். இந்த நீரை ஃப்ரிட்ஜ்ல வச்சு 2 நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல வேண்டாம். நீண்ட நாள் வைக்கணும்னா ஐஸ் கியூப் ட்ரைல ஊற வச்சு தேவை என்றால் உருக வச்சு யூஸ் பண்ணலாம். மொத்தத்தில் குப்பைக்கு போகும் காய்கறி தோல்களே நமக்கு இயற்கையான ஹேர் டோனிக் மாதிரி வேலை செய்யும். கெமிக்கல் கண்டிஷனர் வாங்காமலேயே வீட்டில ஹெல்தி ஹேர் பராமரிக்கலாம். மேலும் இந்த வெங்காயத்தோல் ரின்ஸ் தலையோட்டத்தில் இருக்கும் எண்ணெய் சுரப்புகளை கட்டுப்படுத்தி எப்போதும் சுத்தமாக வைக்க உதவும். இதனால் பொடுகு குறையும். தொடர்ந்து பயன்படுத்தினால் தலையோட்டத்தில் ரத்த ஓட்டமும் மேம்பட்டு முடிவேர்கள் வலுவாகும். பீட்ரூட் தோலை வாரத்திற்கு 1 முறை பயன்படுத்தினாலே போதும். குறிப்பாக வெளியில் அதிக நேரம் செல்லும் பெண்களுக்கும் சூரிய வெப்பம் காரணமாக முடி உலர்ந்து போகும் ஆண்களுக்கும் இது அருமையான இயற்கை பராமரிப்பாக இருக்கும். கெமிக்கல் கண்டிஷனர் மாதிரி பக்க விளைவு இல்லாததால் எந்தவித பயமும் இன்றி பயன்படுத்தலாம். இந்த தோல் நீரை அதிக நாட்கள் வைத்திருக்க கூடாது. 2 நாட்களுக்கு மேல் வேண்டாம். அதிக நாட்கள் வைத்தால் வாசனையும் கெட்டு போகும். நீண்ட காலம் பயன்படுத்த விரும்பினால் ஐஸ் கியூபா ஃப்ரீசர் பண்ணி எடுத்துக்கொண்டு தேவைப்படும் நேரத்தில் உருக்கி பயன்படுத்தலாம். மொத்தத்தில் வீட்டில் குப்பைக்கு போகும் காய்கறி தோல்களிலேயே நாம் ரொம்ப பயனுள்ள ஹேர் டோனிக்காக மாற்றிக்கொள்ளலாம். இயற்கையாகவும் செலவு இல்லாமலும் முடியை ஆரோக்கியமாக பராமரிக்கலாம். இனி கெமிக்கல் ஷாம்பு, கண்டிஷனர் வாங்க காசு செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை.